வள்ளல் கோட்டம் வா. இது எனக்கு தெரியுமா? வள்ளூர் கோட்டை சொல்லு. ஓகே வா. இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில் இருக்க ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக பார்க்க போகிற வள்ளூர் கோட்டத்தை ரொம்ப நாள் கழிச்சு ரெனோவேட் பண்ணி கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாயில் செலவில் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவராலாக வந்து கிட்ஸு இல்லை வந்து ஃபேமிலிலாம் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குட்டி வீலாக் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1976ஆம் ஆண்டு நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் இந்த ஒரு வள்ளூர் கோட்டத்தை நிறுவனார். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு 1330 திருக்குறள் கொடுத்த நம்ம திருவள்ளுவர் அவர்களை போற்றும் விதமாக இந்த ஒரு திருவள்ளுவர் கோட்டம் அப்படின்ற வள்ளுவர் கோட்டத்தை நிறுவனார். இதை நிறுவனவர், இதை டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி வி. இவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கணபதி வின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை டிசைன் பண்ண அதே நபர் தான். ஸோ இன்னுமே இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதுனால எல்லா சைட்லேயும் எல்லா மக்களும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பரப்பளவில் அப்போவே தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளான் பண்ணி இந்த ஒரு பில்டிங்கை வள்ளுவருக்காக அர்ப்பணித்தாங்க. இப்போ வள்ளூர் கோட்டை எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரப்பளவுலையும் சரி, அதே நேரத்தில் கிளென்லினஸ்லையும் சரி, அதே சமயத்தில் மக்கள் வந்து ஒரு ஸ்பேஷியஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வள்ளூர் கோட்டம் போனீங்கனாலே தெரியும் அந்த எக்ஸ்பேன்ஷன் எந்த அளவுக்கு. ஒரு உணவகமாக இருக்கட்டும், பேசிக் நீட்ஸான தண்ணியாக இருக்கட்டும், ஈவன் இதெல்லாம் தவிர்த்து முன்னாடிலாம் டிக்கெட் வசூல் பண்ணிட்டு வள்ளூர் கோட்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இந்த ரெனோவேஷனுக்கு அப்புறம் மக்களுக்காக இலவசமாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வள்ளூர் கோட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஆப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காலையிலேயே ஒரு 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, 8லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே போகலாம். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கற்கள். ஏன்னா பகலில் வந்து பயங்கரமாக வந்து அதோட வெயிலை அப்சர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லாவே ஹீட்டு தெரியும். ஸோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் காலையிலே சூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக சூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைய கூட்டிகிட்டு போகிறவங்க ஈவினிங்காகவே சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கூட்ட நெரிசல் அப்படின்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. முக்கியமாக திருவள்ளுவர் பார்க்கறதுக்கு முன்னாடி செருப்பை வெளியில் கைட்டு விட்டுட்டு போனோம். இது ஒன் ஆஃப் த ரூல்ஸ். ஸோ இதுதான் அந்த ஸ்பேஷியஸான இடம். நீங்கள் ஒன்ஸு நீங்கள் திருவள்ளுவர் அவர்களை பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு 6 o'clock அப்புறம் வந்து இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்க வள்ளூர் கோட்டம் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைட்டிங்ஸு, எஃபெக்ட்ஸு, டிஜே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் 7:20க்கு ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஷோ வேற மாதிரி நம்ம தமிழை பறைச்சாற்றும் விதமாக முக்கியமாக திருவள்ளுவர் அவர்களுடைய 1330 திருக்குறள் வந்து எப்படி வந்து அவர் எழுதினாரு, அதுலேருந்து என்னென்ன அர்த்தங்கள் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கொள்ளணும், இது லாங்குவேஜில் வந்து இதை வந்து லாங்குவேஜ் மாற்றியிருக்காங்க இந்த திருக்குறளை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அர்த்தங்கள் என்ன, ஸோ இது எப்படி வந்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து திருவள்ளுவருக்காகவும் திருக்குறளுக்காகவும் எடுத்திருக்காங்க, நம்ம மக்கள்கிட்ட அதை எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஏவிஐ ஃபார்மேட்டில் அந்த தேர் ஃபுல்லாக ஒரு வீடியோவாக பிரதிபலிக்கும். அது உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான காட்சியாக இருக்கும். அதை நான் வந்து இந்த வீடியோட எண்டில் அது ஃபுல்லாகவே நான் ஒரு 6 minutes கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் நேரில் போய் கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிற ஆடிட்டோரியம் ஓப்பனில் இதில். அது மட்டும் இல்லாமல் 1330 திருக்குறள் பொறிக்கப்பட்ட நிறைய கல்வெட்டுகள் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போதைக்கு அது மக்களுக்கு வந்து பார்வையிடுற அளவுக்கு அவங்க ஓப்பன் பண்ணி விடலை. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் சூன் அதை ஓப்பன் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் கேட்டில் வந்து பைக் பார்க்கிங் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு டுவர்ட்ஸ் சேட்பட் போகிற சைடில் வந்து நீங்கள் லெஃப்ட்லேயே போனீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்கான தனியாக ஸ்பேஸே இருந்தாலும் இன்னும் அது மக்கள் பயன்பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி விடலை. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க.
முக்கியமா 7ல இருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்க போற ஷோஸை மட்டும் நைட்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் வள்ளூர் கோட்டத்துல ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன் ஆஃப்டர் ரெனோவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில் 7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் என்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளின் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. மூன்றாம் பிரிவான இன்பத்துப்பாலில் இல் வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, உடம்பொடு உயிரிடை எண்ணமற்றன, மடந்தையொடு எம்மிடை நட்பு எனும் குறள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது.
திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. வள்ளுவருக்கும் அவருடைய குறளுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள், பள்ளிப்பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார். அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக 1975 தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டு குமரி முனையில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை, வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் 250 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றும் ஒரு மணிமுடி. திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் தோரணவாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக் கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும், தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் யாதும் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவன் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஹப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய், see you.